பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் ஒரு இருதயத்தில் பேசி உங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவாராக. 1 நாளாகமம் 21 அதிகாரம் 15ஆம் வசனத்துல, எருசலேமை அழிக்க தேவன் ஒரு தூதரை அனுப்பினார். ஆனாலும் அவன் அறிக்கையில் கர்த்தர் பார்த்து அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு சங்கரிக்க தூதனை நோக்கி, போதும், இப்போதும் உன் கையை நிறுத்து என்றார். போதும், இப்போதும் உன் கையை நிறுத்து என்றார். தேவன் நம்மை அழிக்கிறவர் அல்ல. அந்த அழிவின் மத்தியிலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கிற எல்லா அழிவு, துக்கங்கள், தீமைகள் இவைகள் மத்தியிலும் நமக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த தீமையிலிருந்தும் அழிவிலிருந்தும் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நமக்கு உண்டானவைகளையும் விலக்கி மீட்டு அந்த அழிவிலிருந்து ரட்சிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கு தாவீது பாவம் செய்தது நிமித்தமாய் 70,000 பேர் அழிக்கப்பட்டார்கள். அந்த அழிவு நடந்து கொண்டிருக்கும் போது தேவன் தூதனை பார்த்து சொல்லுகிறார், இப்போதும் போதும், நிறுத்து, உன் கையை நிறுத்து, போதும் என்று சொல்லுகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திலே வாதை நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தாவீதுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஓர்னான், எபூசியனாகிய ஓர்னான் என்கிற அவனிடத்திலே போய் ஒரு சர்வாங்க தகனபடியாய் சர்வாங்க பலியை செலுத்தும் போது அந்த இடத்திலே வாதை நிறுத்தப்படும். வேதம் சொல்லுகிறது, 1 நாளாம் 21 அதிகாரத்தில் நீங்க 22, 24 வாஸ்து பார்ப்பு என்று சொன்னால், தாவீது எபூசியனாகிய ஓர்னான் இடத்துல பணத்தை கொடுத்து அந்த இடத்தை வாங்கி அங்கு பலிபீடத்தை கட்டி பலியிட்டார். அந்த பலி இட்டது நிமித்தமாக அந்த வாதை அங்கு நிறுத்தப்பட்டது. முழுதுமாக ஒரு பிரைஸ், ஒரு பெரும் விலை அங்கு செலுத்தப்பட்டது. நான் சொல்லுகிறார், இலவசமாய் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் அந்த இடத்தை வாங்கும்படியாக. அந்த இடத்தை நீங்கள் பலியை செலுத்த இலவசமாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, பலியை செலுத்தும் போது இலவசமாய் அதை செய்வோம் என்று சொன்னால் அது பலியா இருக்காது. சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் இலவசமாய் பெற்றால் அது சமாதான பலியா இருக்க முடியாது. அப்ப சமாதான பலியும் சர்வாங்க பலியும் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இது ஒரு நிழல். அதனுடைய நிஜம் என்னவென்று சொன்னால், அந்த களம், அந்த எபூசியனாகிய ஓர்னான் இடத்துல தாவீது பணத்தை கொடுத்து ஒரு ஃபுல் பிரைஸ் பே பண்ணி அந்த இடத்தை வாங்கி அங்கு சமாதான பலியும் சர்வாங்க தகன பலியும் பலி செலுத்தப்பட்ட பிற்பாடாக அந்த வாதை ஜனத்தின் மத்தியிலே நிறுத்தப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை இது மையமாய் கொண்டிருக்கிறது. அது மோரியா மலை. அந்த இடம், அவர் வாங்கின அந்த இடம், அது கொல்கதாக்கு அருகாமே இருக்குது என்று சொல்லப்படுகிறது சரித்திர ஆசிரியர்னாலே. தேவன் தாவீதுக்கு காண்பித்த அந்த இடத்துல தான் சாலமோன் தேவன் ஆலயத்தை கட்டின அந்த இடமா இருக்கிறது. அப்போ அந்த இடத்திலே தேவன் மனிதனுக்காகவும் பூமிக்காகவும் பரலோகத்தின் தேவன் மிக பெரிய ஃபுல் பிரைஸை மனுஷனுக்காக மாத்திரமல்ல, இந்த பூமியில் இருக்க அத்தனை காரியத்துக்காகவும் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை ஒரு மிகப்பெரிய ஃபுல் பிரைஸாய், விலையேற பெற்ற ரத்தம், அது ஒரு மிகப்பெரிய ஃபுல் பிரைஸ் பரலோகத்திலிருந்து பே பண்ணப்பட்டது. அது என்ன? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். எப்படி ஒரு பலியிலே ஒரு மிருகம் துடித்து சாக வேண்டும், அது துடித்து சாகும் பொழுதுதான் வேதம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டிலே ஒரு மிருகம் சாகடிக்கப்படும் போது, அந்த சர்வாங்க தகன பலியிலே அந்த மிருகம் சாகடிக்கப்படும் போது துடித்து அது சாகும் பொழுது தேவனுடைய நீதி
ஜனத்தினுடைய பாவத்தை நீக்கி அங்கு ஒரு நீதியை உண்டாக்கி அவருடைய வாழ்க்கையில அந்த மரணத்துக்கும் காரியத்துக்கும் விடுவித்து அங்கு நீதி உண்டாகும் என்று சொல்கிறது. அப்படிதான் பரலோகம் மனுஷனை மீட்கும்படியாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கையும் உடைய குடும்பத்தையும் மீட்கும்படியாக பரலோகம் மிகப்பெரிய விலைக்கிரயமாய் இயேசுவின் ரத்தத்தையே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த பூமியிலே விலைக்கிரயமாய் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விலைக்கிரயமாய் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே இந்த வேளையில் அறிந்து கொள்ளுங்கள், நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு சார்ந்த பணமா இருக்கட்டும், சரீரமா இருக்கட்டும், உங்களுக்கு உண்டான எந்த காரியமா இருக்கட்டும், அதை எல்லாவற்றுக்காகவும் பரலோகம் மிக பெரிய ஃபுல் பிரைஸ் விலைக்கிரயத்தை செலுத்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே வேதத்துல வாசிக்கிறோம், இந்த வேளையில நீங்கள் எப்படியோ இருந்து விடலாம் என்று சொல்லி யோசிக்க வேண்டாம். இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்துக்காகவும் உண்டான எல்லாவற்றுக்காகவும் மிக பெரிய விலைக்கிரயமாய் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே இதை அறிந்து கொள்வீர் என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து உங்கள் குடும்பத்தை நோக்கி, உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நோக்கி ஒரு சத்தம் உண்டாகும். அது என்ன? போதும் போதும், என் மகளுடைய வாழ்க்கையிலிருந்து, என் மகனுடைய வாழ்க்கையிலிருந்து உன் கையை எடு. அழித்து கொண்டிருக்கிற பிசாசு இனியும் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய சரீர சுகத்தை, உங்களுடைய சொத்துக்களை, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை இன்றும் பிசாசு அழித்துக் கொண்டிருக்க முடியாது. காரணம் என்ன? தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். அதற்குரிய விலைக்கிரயத்தை, மிக பெரிய விலைக்கிரயமாக என்னுடைய குமாரனுடைய இயேசு, என்னுடைய குமாரனாகிய இயேசுவையே பலியாய் நான் கொடுத்திருக்கிறேன். அவர் கல்வாரி சிலுவையிலே ஒரு எப்படி மிருகம் துடிக்க 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 மரிக்குமோ, தன்னையே ஜீவ பலியாய், பழுதற்ற பலியாய் சிலுவையிலே துடித்து ஒரு மிருகத்தை போல அவர் மரணமாய் மரித்தார். பிரியமானவர்களே, ஏன் தெரியுமா? பரலோகம் ஒரு மிக பெரிய விலைக்கிரயத்தை செலுத்திருக்குது. அது இயேசு கிறிஸ்துடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து. எதற்காக தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அழிவையும், உங்களுடைய ஆத்துமா, ஆவி, சரீரம், உங்களுடைய பொருளாதாரம், உங்களை சூழ்ந்திருக்க எல்லாவற்றையும் மீட்கும்படியாக பரலோகம் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை சிந்திருக்கிறது. அதனாலே ஒரு மிகப்பெரிய விலைக்கிரயமாகிய இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, உடைய சரீரத்துக்காக சிந்தப்பட்டிருப்பதை இப்போது நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிசாசு மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. பேதுரு சொல்லுகிறார், விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நெல்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். விசுவாசத்திலே உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நெல்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான முழுவதுமான ஒரு விலைக்கிரயத்தை பரலோகம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தன்னுடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் சிந்தப்பட்டு அது விலைக்கிரயமாய் கொடுக்கப்பட்டது. அதனாலே நீங்களும் உடைய பிள்ளைகளும் உடைய சரீரமும் வியாதியில் இருக்க அவசியமில்லை, கடனில் இருக்க அவசியமில்லை, வியாதியில சுகவீனத்தில் இருக்க அவசியமில்லை, வறுமையில் இருக்க அவசியமில்லை, கடனில் இருக்க அவசியமில்லை, பிரிவினை அழிவிலே இருக்கவும் அது கட்டாயம் என்று சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுக்காக மிக பெரிய விலைக்கிரயத்தை பரலோகம் செலுத்திருக்கிறது. அதை விசுவாசிங்கள். ஏனென்று சொன்னால் அதை நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவனோடு நீங்கள் ஒத்து போகிறீர்கள். பிசாசின் மேலே நீங்கள் அதிகாரம் செலுத்த முடியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் ரத்தம் மிக பெரிய ரத்தமாகி விலையேறப்பட்டு யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய விலைக்கிரயம் பரலோகம் எனக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பட்டணத்துக்காக, என்னுடைய தேசத்துக்காக, பூமிக்காய் சிந்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்துக்காகவும், நம்முடைய எல்லா மாநிலத்துக்காகவும், எல்லா காரியத்துக்காகவும் இயேசு கிறிஸ்து என்கிற வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே நம்முடைய தேசத்தின் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, உங்கள் குடும்பத்தின் மேல பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, உடைய சரீரத்தின் மேல உங்களுக்கு அதிகாரம் இல்லை, உடைய தொழிலின் மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நானும், என்னுடைய குடும்பமும், என்னுடைய தொழில் எல்லாவற்றுக்காக
பரலோகம் மிகப்பெரிய விலைக்கிரயத்தை சிந்திருக்கிறபடினாலே, மிகப்பெரிய விலைக்கிரயத்தை செலுத்திருக்கிறபடினாலே, இயேசு என்கிற விலைக்கிரயம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே, இனி நான் அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லு. விசுவாசத்துல உறுதியாய் எதிர்த்து நெல்லுங்கள், அவன் ஓடி போவான். நம்முடைய பட்டணத்துக்காக இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடும்பத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, சரீரத்துக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. அதை கேட்டுக்கூடிய வாழ்க்கையில எந்த வியாதியில நீங்கள் சுகவீனத்தில் இருப்பீன்னு சொன்னால் வேதம் சொல்லுகிறது, அந்த வாதை நிறுத்தப்பட்டது. உடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற பலவீனங்கள், உங்கள் குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிற வியாதிகள், தொடர் வாழ்க்கையிலே உங்கள் ஜெனரேஷன் சாபங்கள், அவைகளுக்கெல்லாம் தேவன் மிகப்பெரிய விலைக்கிரயமாய் இயேசுவின் ரத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலே ஜெனரேஷன் சாபங்கள், ஜெனரேஷன் அழிவுகள், எந்த வியாதியா இருந்தாலும் விசுவாசிகள் அதற்குரிய பே பிரைஸ் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க முடியாது. வறுமை இருக்க முடியாது, தரித்திரம் இருக்க முடியாது, உங்கள் தொழில்கள் தோல்வியில் இருக்க முடியாது. தேவாகிய கர்த்தர் அதற்குரிய விலைக்கிரயத்தை செலுத்திருக்கிறபடினாலே அதிலிருந்து இப்போது நீங்கள் வெளிவர முடியும். தேவனோடு கூட நீங்கள் ஒத்து போங்கள், அதை விசுவாசிங்கள். ஏனென்று சொன்னால் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் மனஸ்தாபப்படுகிற தேவன் உங்களை அழிக்கிறவர் அல்ல, உங்களை ஆக்குகிற தேவன். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு சகல வியாதிகளை நீக்கி கழிவுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும் என்ற 103ஆம் சங்கீதத்தின் பிரகாரமாய் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது தேவனோடு நீங்களும் உடன்படுங்கள். போதும், கையை எடு, நிறுத்து, போதும் என்ற வார்த்தையின் பிரகாரமாய் தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற உங்களுக்குள்ளே ஒரு சத்தம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் விசுவாசித்து நீங்களும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் மீதும் என்னுடைய சரீரத்தின் மேலும் என் பொருளாதாரத்தின் மேலும் என் குடும்பத்தின் மேலும் என் சென்னை பட்டணம் தமிழ்நாட்டின் மேலும் என் இந்திய தேசத்தின் மேலும் எனக்கு உண்டான எல்லா நிலத்தின் மேலும் பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை. நானும் என்னுடைய குடும்பமும் தேவனுடைய சொத்தா இருக்கிறோம். பரலோகம் எனக்காக, என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய சரீரத்துக்காக, என்னுடைய தொழிலுக்காக, என்னை சார்ந்த எல்லாவற்றுக்காக, பூமியின் காரியத்துக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விலைக்கிரயமாய் சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே எனக்கு உண்டான ஒன்றின் மேல் அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்திலே உன்னை எதிர்த்து நிற்கிறேன் என்று சொல்லுங்கள். வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி அப்படி கண்களை மூடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் நல்ல தகப்பனே, தர்மையாய் கேட்டுக்கொண்ட வார்த்தைகளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. போதும், நிறுத்து, உன் கையை நீட்டதை நிறுத்து என்று சொல்லி வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வாழ்க்கையிலே எந்தெந்த கர்த்தாவே ஒருவேளை அவள் பாவத்தின் நிமித்தமாகவோ எந்த வித்தியாசமான அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் ஆண்டவரை வித்தியாசமான வாழ்க்கையிலே ஆண்டவரை கடனா இருக்கலாம், சரீர வியாதியா இருக்கலாம், பொருளாதார இழப்புகளா இருக்கலாம், ஆண்டவரை எந்த காரியங்கள் இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இப்போது அவர்களுக்கு இறங்குவீராக கர்த்தாவே. ஏனென்று சொன்னால் பரலோகம் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவையே ஆண்டவரே எங்களுக்காக, இந்த பூமிக்காக கர்த்தாவே ஆண்டவருடைய வாழ்க்கையில இருக்கிற அழிவை எடுத்து போடும்படியாய் ஒரு ஆண்டவரே பிரைஸ் பே பண்ணப்பட்டிருக்கிறது. ஃபுல் பிரைஸ், ஒரு பெரிய விலைக்கிரயம். ஆண்டவர் விலையேற பெற்றவுடைய ரத்தம் எதையுமே ஈடு செய்ய முடியாத ஒரு பெரிய விலைக்கிரயம் பரலோகம் கொடுத்திருக்கிறது. பரலோகம் ஆண்டவரே இந்த பூலோகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் இந்த பூமிக்காகவும் கர்த்தாவே, எங்களுடைய பட்டணத்துக்காகவும் தேசத்துக்காகவும் எங்கள் குடும்பத்துக்காகவும் பரலோகம் மிக பெரிய ஒரு விலைக்கிரயம் செலுத்திருக்கிறது. அந்த விலைக்கிரயம் என்ன? விலையேறப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இதை கேட்டுக்கொண்டு என்னோடு கூட கர்த்தாவே உருவப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த விலைக்கிரயம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறபடினாலே அவருடைய குடும்பத்தின் மேலே பிசாசுக்கு அதிகாரம் இல்லை, அவருடைய சரீரத்தில் அதிகாரம் இல்லை, அவருடைய பண காரியத்தில் அதிகாரம் இல்லை, தொழில்களில் அதிகாரம் இல்லை கர்த்தாவே. அவளை சுற்றிருக்க எதிர் மேலும் அதிகாரம் இல்லை கர்த்தாவே. அவருடைய பிள்ளைகள் மேலே அதிகாரம் இல்லை கர்த்தாவே. அவருடைய கணவன் மனைவியின் மேலே ஆண்டவரே அந்த குடும்பத்தை அழிக்கும்படியாய், அவருடைய தொழில்களை அழிக்கும்படியாய் எந்த விதமான அதிகாரம் இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமத்தை கட்டளை கொடுக்கிறேன். இப்போதை விடுதலை உண்டாவதாக. அந்த அழிவின் காரியங்கள் இயேசுவின் நாமத்துல
அந்த குடும்பத்தை விட்டு எடுன்னு கட்டளை கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, சுகம் உண்டாவதாக, பொருளாதார ஆசீர்வாதம் உண்டாவதாக, தொழில்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஒரு சூப்பர் நேச்சர் உண்டாகட்டும் கர்த்தாவே. இத்தனை நாளாய் அவருடைய குடும்பத்தை, அவருடைய வாழ்க்கையை, அவருடைய தொழிலை, அவருடைய சரீரத்தை அழித்து விடுற எல்லாம் இயேசுவின் நாமத்திலே உன் கையை எடுக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கும்படியாய் கட்டளை கொடுக்கிறோம். தேவனுடைய விலைக்கரையம் இருக்கிறபடினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுக்கு பொல்லாத அசுத்த வல்லமை இருக்கும். ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவரை அழிக்கும்படியா இருக்கிற எந்த விதமான காரியங்களுக்கும் கர்த்தாவே இடம் இல்லை என்று கட்டளை கொடுக்கிறோம். விடுவித்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.